நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதங்களால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்த என் அன்பின் ஆண்டவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் அந்த ஆசீர்வாதங்களை உடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாய் நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற தலைப்பு உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளை நம்ம ஆசரிக்கிறோம் இல்லையா? ஆசரித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்ததுனாலே நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்போ அந்த ஆசீர்வாதங்களை நம்ம கட்டாயம் எல்லோரும் நம்ம சுதந்திரிக்கணும். அப்போ தான் நம்ம அவருடைய பிள்ளை என்று சொல்லுவதில் அர்த்தம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து நித்தியமாய் அவரோடு கூட வாழுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு இயேசு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல் நாமும் மரித்து உயிரோடு எழும்பணும். இந்த உலகத்தில் இயேசுவை அறியாத ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மரிச்சிட்டா அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இல்லை, அதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த இன்னொரு வாழ்க்கையை நாம் இயேசுவோடு வாழப்போகிறோமா, அல்லாவிட்டால் அந்த நரகத்தில் அந்த அக்கினியும் கந்தகமும் நிறைந்த அந்த அக்கினி கடலில் போய் நம்ம விழப்போகிறோமா, அதுதான் முக்கியம். ஆனால் எல்லாரும் நாம் மரித்து உயிர்த்தெழுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைங்க கட்டாயம் வரணும். அவர்கள்தான் இயேசுவோடு கூட நாம் நித்தியமாய் உயிர்த்தெழுந்து வாழ முடியும். அப்போ உயிர்த்தெழுதலின் முதல் ஆசீர்வாதம் என்ன? இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழுந்தினாரோ அதே போல் நாமும் மரித்து உயிரோடு எழும்புகிற, அவரோடு கூட உயிர்த்தெழுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அவர் சொல்கிறாரு, எக்காலம் தொனிக்கும், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார். எக்காலம் தொனிக்கும். இயேசு மத்திய ஆகாயத்தில் அவருடைய ஜனங்களாக இருக்கிற நம்மை, இந்த உலகத்தில் அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அழைத்து கொள்ளும்படியாய் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாருன்னா யார்? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஆயத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிற எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்து எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அடுத்து எக்காலம் தொனிக்கும் போது முதல்ல உயிரோடு இருக்கிறவங்க, கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்தவங்க, அப்படியே ஒரு செகண்டில் நம்மளோட சரீரம் மறுரூபமாகி நாம் இயேசுவை சந்திப்போம். அடுத்து ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து இந்த உலகத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்து மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்து ஒரு அழிவில்லாத சரீரத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை சந்திப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுகிற அனுபவம். அப்போ இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல்.
ஒன்று நீங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த கடைசி நாட்களில் வாழுகிறவங்க, ஒன்று நம்ம உயிரோடையே இயேசுவை மறுரூபமாகி சந்திப்போம், இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் மரித்து நம்ம உயிர் தழுவோம். அப்போ இந்த ரெண்டு பேருமே, இந்த ரெண்டு கூட்ட மக்களுமே ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுறாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அப்போ இந்த உயிர்த்தெழுத நாளை தான் கொண்டாடுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் மரித்தேன், உயிரோடு எழும்பினேன், இன்றைக்கும் நான் உயிருள்ளவராய் ஜீவிக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் ஏன் கூட நீங்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம்னா என்ன? இந்த உலகத்தில் நம்ம மரிக்கிற ஒரு மரணம். 2வது மரணம் அக்கினி கடல்லே தள்ளப்படுவது. கந்தகமும் எரிகிற அக்கினியும் கந்தகமும் நிறைந்த அந்த பாதாளத்துக்குள்ளே, அந்த அக்கினி கடலுக்குள்ளே நாம் தள்ளப்படுவது தான் 2ஆம் மரணம். ஆனால் இயேசுவோடு கூட நீங்கள் மரித்து உயிரோடு எழும்பி விட்டால் அந்த 2ஆம் மரணத்துக்கு உங்கள் மேலே அதிகாரமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இயேசுவோடு நான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது போல நானும் மரித்து உயிரோடு எழும்பணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு மரித்தார், உயிரோடு எழும்பினார். அப்போ அவரை போலவே அவருடைய மரணத்தின் சாயல், அவரை போலவே மரிக்கணும்னு கிடையாது, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் அவரோடு கூட சேர்ந்து நாமும் உயிர்த்தெழுவோம், இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்து உயிரோடு எழுந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பாவத்துக்கு மரித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்துக்கு நம்ம செத்து போயிடணும், பாவத்துக்கு நம்ம மரித்து போயிடணும். நம்முடைய பழைய மனுஷனாகிய பாவ மனுஷன் சிலுவையில் இயேசுவோடு அறையப்பட்டு விட வேண்டும். அப்போ 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி பாவத்துக்கு மரித்தவன் பாவத்தை விட்டு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ பாவத்துக்கு நீங்கள் மரிச்சிட்டீங்க அப்படின்னா பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு நீங்கள் இணைக்கப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் பாவத்துக்கு மரிக்கணும், நீங்கள் பாவத்துக்கு சாகணும், பாவ சுபாவங்கள் நமக்குள்ளே சாகணும், நான் என்ற நம்முடைய சுயத்துக்கு நம்ம மரிக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசை இச்சைகளுக்கும் நம்ம மரிக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழுவோம் என்றால் நாம் இயேசுவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். அப்போ அந்த சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டால் தான் இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழ முடியும். ஹல்லேலூயா. அந்த தேவ ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட நம்ம வாழ முடியும். அப்போ பாவத்தை விட்டு பாவத்துக்கு மரித்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. இது வரைக்கும் உங்கள் அவயவத்தை ஒன்றொன்று, உங்கள் கண், உங்கள் வாய் இல்லையா, உங்கள் கை, உங்கள் கால், உங்கள் சிந்தனை ஒவ்வொன்றையும் நீங்கள் அசுத்தத்தையும் அருவருப்பானதையும் செய்வதற்கு, பார்ப்பதற்கு, பேசுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருந்தீங்க. ஆனால் இனிமேல் பாவத்துக்கு மரித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு எழும்ப வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் உங்கள் அவயவம் ஒன்னொன்னும் பரிசுத்தமானதை தான் நடப்பிக்கணும்னு சொல்லி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்குனே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் பாவத்துக்கு மரித்து அதிலிருந்து முழுமையாக நம்ம விடுதலையாக்கப்பட்டு அடுத்து
பரிசுத்தமாகுதல் என்ற அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ அப்படி பரிசுத்தமான ஒரு சாயலில், பரிசுத்தமாகுதல் என்ற அந்த சாயலில் நம்ம நிற்கும் போது மட்டும்தான் இயேசுவோடு கூட அந்த எக்காலம் துணிக்கும் போது நம்மால் உயிர் தெழ முடியும். அதை தான் வசனம் சொல்லுகிறது. 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதனால் பரிசுத்தமானதால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆனால் பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வரலனா பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? அந்த 2ஆம் மரணம். இந்த உலகத்தில் மரிக்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே நாம் தள்ளப்படுவோம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிற ரட்சிப்போ நம்மை பரிசுத்தமாக்கி, நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தமாக்கி அவருடைய மரணத்தின் சாயலை நம்ம இணைத்து இயேசுவோடு கூட நம்ம உயிர்த்தெழ வைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நம்ம மூச்சாக இருக்கணும், பரிசுத்தம் நம்ம உயிராக இருக்கணும். நம்ம பரிசுத்த வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப சிந்தையோடு வாழணும். அதற்காக நம்ம தேவனை இரவும் பகலும் தேடணும், அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கணும். பரிசுத்தமாய் வாழ நம்மளை அதிகமாக அவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய சடங்காச்சாரங்களினாலேயோ நம்முடைய பாரம்பரிய ஆராதனைகள் மூலமாகவோ நம்ம கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அவயவங்களை, நம்முடைய எல்லாவற்றையும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரம்தான் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அவரை தரிசிக்கிற, அவரோடு உயிர்த்தெழுகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம ஒருவரும் இழந்துடக்கூடாது. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் பரிசுத்தமாக வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அப்போஸ்தலர் 2:32 கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:32 2வது வசனம், 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பேதுருவும் யோவான்னு சொல்கிறாங்க, இயேசுவை ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உண்மையிலேயே பாவத்துக்கு மரித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கென்றே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இயேசு உயிரோடு இருக்கிற தேவன் என்பதற்கு உங்களையும் என்னையும் ஒரு சாட்சியாய் தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கூட உயிரோடு உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவர்களை அறிய வைப்பார். அவர் உயிருள்ள தேவன் என்பதற்கு நம்மையும் ஒரு சாட்சிகளாய் நிறுத்துவார். அப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார், நம்ம மூலமாகவும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் அப்படி தான் செஞ்சார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவங்க எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் எல்லார் மேலும் பூரணமான கிருபை. என்ன கிருபை? இயேசுவை குறித்து, இயேசு உயிரோடு இருக்கிற தேவன், அவர் மரித்து உயிரோடு எழுந்தார்னு சொல்லி பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அற்புத அடையாளங்கள் மூலமாக அதை நிரூபித்தாங்க. அப்படிப்பட்ட வல்லமுள்ள சாட்சிகளாய் தேவன் நிறுத்தினார். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காய் காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட உண்மையிலேயே பாவத்துக்கு மரித்தவர்களாய் ஆண்டவரோடு கூட பிழைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாய் நான் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. எங்கே நிறுத்துவார்? நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய கிராமங்களில், நம்முடைய பட்டணங்களில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் இவளோடு இருக்கிற தேவன் உயிருள்ளவர், இவனோடு இருக்கிற தேவன் உயிருள்ளவர் என்று சொல்லி மற்றவங்க அறிக்கையிடும்படியான சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை நம்ம வாழ்க்கையிலையும் செய்வார், நம்ம மூலமாய் மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் 25ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான்
அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யோபு நல்லா அறிஞ்சு வச்சுருந்தாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்மளும் நல்லா நம்ம மனதில் பதிச்சு வச்சுருக்கணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வணங்குவது ஒரு மரித்த தெய்வத்தை அல்ல, நான் ஒரு உயிருள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறுகி போகவே இல்லை, அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவர் சிலுவையில் மரிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு கவலையோடையோ கண்ணீரோடையோ துக்கத்தோடையோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு எல்லா துக்கங்களையும் வேதனைகளையும் சுமந்து முடிச்சிட்டார். சுமந்து முடித்து அவர் ஜெயமுள்ளவராய், மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், அவர் உயிரோடு கூட எழும்பி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனைகளை குறித்து நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கலங்கி போய் நிற்கிறத பார்த்தா நம்ம வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இருக்கிறான்றதையே நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, அவருடைய வல்லமை குறுகி போகவே இல்லை. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் உயிருள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவர் இருந்ததுனால தான் அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அவருக்குள்ளே பெருகி இருந்தது. அதனால் பார்த்தீங்களா, யோபுக்கு வந்த கொடிய உபத்திரவத்திலையும் யோபு மீண்டு வந்தார். ஹல்லேலூயா. 10 பிள்ளைகளை அவர் ஒரே நாளில் இழந்தார். தன்னுடைய சொத்துக்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் அவர் இழந்தார். எல்லாவற்றுக்கும் மேலே சரீரத்தில் கொடிய பருக்களால் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டார். யோபுடைய பாடுகள் ஒரு 6 மாத காலமாவது அது நீடித்திருக்கும், அந்த சரீரப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே அவர் வைத்த நம்பிக்கை, ஆண்டவர் மேலே அவர் வைத்த விசுவாசம், அதுலேயும் குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணார் இல்லையா. நான் அவரை பார்ப்பேன். ஆனால் அவர் நினச்சார், ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் நினச்சார், நான் ஆண்டவரை போய் பார்ப்பேன், என் கண் அவரை போய் பார்க்கும், என் சொந்த கண்களால் அவரை நான் பார்ப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு அவர் இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த சொத்துக்கள் இழந்ததெல்லாம் 2 தனியாய் திரும்ப பெற்றுக்கொண்டார். மீண்டும் கர்த்தர் அந்த நாட்களில் பிள்ளைகளை அவர்கள் ஏராளமாய் பெற்றெடுப்பார்கள். அவர் மீண்டும் 10 பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார், அழகுள்ள பிள்ளைகளை கொடுத்தார். அவர் பேர பிள்ளைகளெல்லாம் கண்டு 4 தலைமுறையாய் அவர் பூரண வயதோடு மரித்தார். எல்லா சரீரத்தில் பூரண சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து அதை விசுவாசிப்போம் என்றார். அதை நம்மளோட வாழ்க்கையில் அறிக்கையிட்டு அதை குறித்து மகிழ்ந்தேன், ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், என் மீட்பர் உயிரோடு என் கூட தான் இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாம் பெருகுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால் கடக்க முடியாத ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது, உங்களால் ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது, நீங்கள் தாண்ட முடியாத ஒரு சோதனை இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் வர்ற எல்லா பாடுகளையும் நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சு இன்னைக்கு உயிரோடு உன் கூட இருக்கிறேன். அதனால் உன் பிரச்சனை ஒரு பெரிய காரியமே கிடையாது, இதிலேருந்தெல்லாம் என்னால் வெளியே வரவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனை மாறுவதும் உண்மை. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் மாறுவது உண்மை, உங்கள் வேதனை மாறுவது உண்மை. ஆண்டவர் சொல்கிறார், உயிர் தெளிந்த ஆண்டவரை விசுவாசிங்க. என் கூட அப்பா உயிருள்ள தேவனாக இருக்கிறார், எனக்காக அவர் மரித்தார் உண்மைதான், ஆனால் இன்றைக்கு அவர் உயிரோடு என் கூட இருக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், எனக்கு அவர் நீதி செய்வார், எனக்காக எல்லா காரியத்திலும் அவருடைய ஒத்தாசையை கொடுப்பார். எனக்கு வர்ற பிரச்சனை வெள்ளம் போல வந்தாலும் எனக்காக ஆவியானவர் குடியேற்றுவார் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் பெருகும் என்றால்
கர்த்தருடைய ஆவியான் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிறார், நீங்கள் சாதிக்க முடியாது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வர்ற எந்த பிரச்சனையுமே மரித்து போன ஒரு அனுபவத்தில் அப்படியே அது இருப்பதில்லை. அந்த பிரச்சனை கட்டாயம் அது மாறும். அந்த பிரச்சனையில் ஒரு மாற்றம் கட்டாயம் நமக்கு உண்டாகும். கடன் பிரச்சனையா, அதில் ஒரு மாற்றம் உண்டாகும். நம்முடைய பொருளாதார பற்றாக்குறையா, அதில் ஒரு மாற்றம் உண்டாகும். நம்முடைய சரீர பலவீனமா, வியாதியா, அதில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க, அதில் நாளுக்கு நாள் பெருகுங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வருகிற அத்தனை போராட்டங்களிலும் ஜெயம் எடுப்பீர்கள். எல்லா பிரச்சனையிலையும் ஒரு மாற்றத்தை காண்பீங்க. எல்லா காரியத்திலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். யோபு ஒரு நீதிமான், யோபு ஒரு உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்போ பாவத்துக்கு நாம் மரித்து விட்டால், பாவத்தை வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழ நம்மளை அர்ப்பணித்து விட்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உயிர் தெழுவீங்க, இயேசுவோடு கூட நித்தியமாய் அவரோடு வாழ்வீங்க. அடுத்து இந்த உயிருள்ள தேவனுக்கு உங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகமாக நமக்கு பெருக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் கட்டாயம் நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக என் அப்பன் இயேசுவே, எங்களுக்காக நீ மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறீரப்பா. அந்த அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ இப்போ சிலுவையில் எங்களுக்காக எல்லா பாடுகளையும் பட்டு மரித்தது உண்மைதான் ஐயா. ஆனால் நீ வல்லமையோடு எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு எழுந்திரப்பா. இன்றைக்கும் நீ உயிருள்ளவராய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டுடைய வல்லமை இன்றைக்கும் குறுகி போகல சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை அதிகமாக எல்லாருக்குள்ளே பெருகட்டும். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பாவத்துக்கு மரித்தவர்களாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசப்பா. நீரே உயிருள்ள தேவன் என்பதற்கு அன்றைக்கு அப்போஸ்தலர்களை சாட்சியாய் நீ நிறுத்தினது போல கடைசி கால கர்த்தருடைய ஜனங்களாகி எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களில் ஆண்டவரே நீர் தேவன் என்பதற்கு எங்களை சாட்சிகளாய் நிறுத்தும். அப்படிப்பட்ட பூரண கிருபை உடைய வார்த்தையை கேட்குறவங்க எல்லாருமேலும் உண்டாயிருக்கட்டும் ஏசப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.